வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குப்பை கொட்ட வந்தவர்களை மறித்த மக்கள், பொய் கூறி கைது செய்ததா போலீசார் தரப்பு? நடந்ததென்ன? தமிழர்களுக்கு இந்த விடயத்தில் தீர்வு தருவோம் என்றவர்களின் இன்றைய நிலை. அரசை கடுமையாக சாடும் நாமல். மன்னார் காற்றாலை நிர்மாண பணிகளை தொடர அரசாங்கத்துடன் முழு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதா? தகவல் அறியாத போராட்டக்காரர்கள். நடந்ததென்ன? நான் ஜனாதிபதியை சந்தித்து எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை. வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மஹிந்தவை தூக்கிலிடுவது சரிதான். விமல் வீரவன்ச பரபரப்பு கருத்து. விஷத்தை கக்கிய விசமிகள் செம்மணியில் சேதப்படுத்திய சின்னம் மீண்டும் அணையாது ஒளிவிட்டது அணையா விளக்கு. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டாரா? நாடாளுமன்றத்திற்குள் தெரிவித்த ஆளும் தரப்பு. தாக்குதல் குறித்து போலி செய்திகள். அதிரடி அறிவிப்பை வழங்கிய போலீசார். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறி தென்னை மரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தவர் அதிலேயே தூங்கிவிட்ட சம்பவம் பதிவு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து அடாவடியில் ஈடுபட்டவர்கள் என குற்றஞ்சாட்டி 8 பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அப்பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள தமது காணியொன்றின் கழிவுகளை கொண்டு வந்த போது அவர்களின் வாகனத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றஞ்சாட்டி 8 பேரை போலீசார் பொய் குற்றஞ்சாட்டி கைது செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். தமிழர்களுக்கு தீர்வாக 13வது திருத்தத்தை வழங்குவோம் என்று கூறியவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கிலும் மாகாண சபை தேர்தலை மஹிந்த ராஜபக்ச நடத்தியிருந்தார். ஆனால் அவருக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் உள்ளது. இது வெட்கக்கேடான விடயம். அதிகாரத்திற்காக கொள்கைகளை கைவிடும் கட்சி எமது கட்சி அல்ல. தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் கொள்கைகளை கைவிட்டது கிடையாது. சில கட்சிகள் தேர்தல் வெற்றிக்காக தமது கொள்கையை மாற்றுகின்றன, அதேபோல் பொய்களையும் கூறுகின்றன. இப்படியான கட்சிகளுக்கு அழிவு நிச்சயம். செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எமது கட்சி கூறி வருகிறது. 13வது திருத்தத்தை தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என எம்மாலும் கூறியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. 13வது திருத்தத்தை தருவோம் என்று கூறியவர்களால் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த இயலவில்லை என அவர் கூறியுள்ளார். மன்னார் தீவில் புதிதாக 14 காற்றாலைகளை அமைப்பதற்கு எதிராக போராட்டம் மன்னாரிலும் பிற இடங்களிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் அந்த போராட்டங்களை இடைநிறுத்தி மேற்படி 14 காற்றாலைகளையும் தொடர்ந்து அமைப்பதற்கான இணக்கப்பாடு நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மன்னார் ஆயர் ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளைக்கும் இடையில் கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது எட்டப்பட்டுள்ளதாக பல ஊடகங்களிலும் செய்தித்தளங்களிலும் செய்தி வெளிவந்திருந்தன. ஆயினும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மன்னார் ஆயர் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக வந்த தகவல்கள் போலியானதென போராட்டத்தில் ஈடுபடும் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்திருந்தார். அத்துடன் மன்னார் காற்றாலைகளை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதியோடு இணக்கம் ஒன்று காணப்பட்டிருப்பதாக கொழும்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக போராடி வருகின்ற பொது தரப்புகளுக்கு அது பற்றிய தகவல்கள் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என ஒரு செய்தி வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் மன்னாரில் கனியமணல் அகழ்வது தொடர்பான விடயத்திலும் சிக்கல் நீடிக்கும் நிலையில் இது தொடர்பான அரசு உயர்மட்டம் ஒன்று இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான குழப்பமான பல தகவல்களை தொடர்ந்து மன்னார் ஆயர் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். அதில் அவர் கூறுகையில், நான் ஜனாதிபதியை சந்தித்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை 3ஆம் தடவையாக சந்தித்தேன். முதல் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன். 2வது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம்.
இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன். இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன். இப்பொழுது தனியாகவும் 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை. இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த 14 காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள். ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை, எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும், மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த 14ஐயும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மண் அகழ்வு என்பது, கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அதை அவர் கபினட்டூடாக அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும், அதே போன்று இந்த 14 காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை. அதற்கும் நான் இந்த கேபினட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார். எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை. இதே நேரத்திலே இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும், இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், இந்த போராட்ட களத்திலே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது. இந்த இடத்திலே நான் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன். ஆனால் இதிலே பலவிதமான செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் ஏனைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் எனவும், பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் போது ரவி செனவிரட்ன இவ்வாறு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிசாம் காரியப்பர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் போலியான தகவல்கள் பகிரப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக பகிரப்படும் தகவல்களில் உண்மை இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயர்நிலை பதவிகளுக்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையான பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக கூறினார் என வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வெளியிடப்பட்ட செய்திகளை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாகவும், இவ்வாறு போலியான செய்திகளை பகிர்வோர் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரத் பொன்சேகா போன்ற ஒரு மனிதனை இராணுவ தளபதியாக நியமித்தமைக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டுமென முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா போன்ற ஒரு கேவலமான மனிதனை ஓய்வு பெற 10 நாட்களுக்கு முன்னர் இராணுவ தளபதியாக நியமித்தமை மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டிய ஒரு செயற்பாடுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009 போரின் முடிவு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ச ஏன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார்? 2005 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு $2 மில்லியன் அமெரிக்க கொடுத்ததாகவும், மற்ற நாடுகளாயின் மஹிந்த ராஜபக்ச கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாகியிருப்பார் எனவும், எமது அரசியல் அமைப்பின்படி அவருக்குரிய தண்டனை தூக்கு தண்டனையே எனவும் அண்மையில் சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சேதப்படுத்தப்பட்ட அணையா விளக்கு தூபி புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு தூபி விசமிகளால் நேற்றைய தினம் சேதப்படுத்தப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி மீது இருள் நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அணையா விளக்கு தூபியும் அமைக்கப்பட்டது. குறித்த தூபி சேதப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அது புனரமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதாரம் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறி தென்னை மரத்தில் ஏறி எங்கள் மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளர் என்று கூறப்படும் ஒருவர் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பயாகலவின் எலகவத்த பகுதியில் நடந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த நபர் சுமார் 40 அடி உயரமுள்ள தென்னை மரத்தில் ஏறியதாகவும் அவரது நண்பர்கள் குழு ஒன்று அந்த நபரை தேடிக் கொண்டிருந்த போது மரத்தின் மேல் அவர் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டுள்ளதாகவும் மேலும் அந்த நபர் கடுமையான ஆபத்தில் இருப்பதாக அஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் களுத்துறை நகரசபை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த நபரை பாதுகாப்பாக இறக்கியதாகவும் அதன் பின் அவர் கைது செய்யப்பட்டு களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.